ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்துல கூட ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளை ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் ஆரம்பிப்பதற்கு ஆண்டவர் தந்த இந்த அருமையான நேரத்துக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கலாம், ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கலாம். ஒரு விசை நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பி, ஆண்டவரே, இந்த நாளை எங்களுடைய வாழ்க்கையில கூட்டி கொடுத்திருக்கீங்க. இந்த நாளை நாங்கள் உமக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு நாளாக எங்களுக்கு மாற்றி தரணும். உங்களுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமையணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கேட்போமா? ஆண்டவருடைய சமூகத்துல எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு மிகுந்த இறக்கம் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள பரமபிதாவே, ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல வருவதற்கு நீர் எங்களுக்கு தந்த இந்த அருமையான தருணத்திற்காக நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் போதுமானவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் வழி நடத்துகிற உங்களுடைய அன்புக்காக உமக்கு நன்றி. ஆவியானவரே, இந்த அருமையான நேரத்துல உங்களுடைய சமூகத்தில காத்திருக்கும்படியாக வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய வார்த்தைகளை தியானித்து ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களுக்காக பாரத்தோடு உங்களுடைய சமூகத்துல கேட்கிறாங்களோ அதற்கேற்ற பதிலை நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. அன்பின் கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு திசை கூட உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட நம்முடைய தியானத்திற்காக உபாகமம் 8வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். உபாகமம் 8வது அதிகாரம், அதுல 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர்களை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. 6வது வசனம், ஆகியால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். அது அடுத்தபடியாக 10வது வசனத்துல, ஆகியால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த வழிகளை நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மை எப்படிப்பட்ட பாதைகளின் வழியாக நடத்தி வருகிறார். கடந்த நாட்களிலே இம்மட்டுமாக இந்த வருடத்தில் கடந்த 8 மாதங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார், எந்த வழிகளை, அவருடைய வழிகளை, தேவனுடைய வழிகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது, தீர்மானமாக இருக்கிறது. நாம் நம்முடைய காரியங்களை யோசிச்சு பார்க்கும்போதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை வழி நடத்தி வந்த பாதைகளை மறந்து போய் விடுகிறோம். நன்றி உள்ளவர்களாக இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஆனா இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிற காரியம், அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை நடத்தின வழிகளை மறந்து போகாதபடிக்கு
கர்த்தர் நம்மை நடத்தின வழியை அதை விட்டு தூரமாக அல்லது ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை மறந்து அவருக்கு நன்றி இல்லாத ஜனங்களாக நாம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் சொல்றது, எப்பவுமோ கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை நினைத்து பார்க்க வேண்டும். யாத்திராகமம் 14வது அதிகாரத்தை பார்த்தோம்னா ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். எப்படியெல்லாம் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து அந்த இடத்திலிருந்து எகிப்து தேசத்தில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில செய்கிறார் என்ற காரியங்களை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா எகிப்து தேசத்திலே பலவிதமான நெருக்கத்தின் பாதையிலே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். எகிப்து தேசத்திற்கு ஒரு நம்பிக்கையோடு வந்த இஸ்ரவேல் ஜனம் பலவிதமான ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கிடைத்தது. யோசேப்பு கூட இருந்ததுனால எல்லாவற்றிலும் ஒரு நன்மையான காரியம். ஆனா இப்போ அறியாத ஒரு ராஜா வந்ததுனால அந்த இடத்துல அவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் மாறி போகும்படியாக பலவிதமான ஒடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தள்ளப்படுகிறார்கள். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கதறி அழுகிறார்கள். அவருடைய பெருமூச்சுகளை ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டின போது அவர்களுக்கு அழக்கூட பலனில்லாத ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் எதிர்பாராத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். மனிதரிடம் சொல்ல முடியல, ஆனா அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். அவர்கள் 40 நாட்களிலே கானான் தேசத்திற்குள்ளாக போக வேண்டிய இஸ்ரவேல் ஜனம் 40 ஆண்டுகளாக வனாந்தரத்திலே திரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்முடைய பாதைகள்ல கூட பலவிதமான பிரச்சனைகள் உண்டு. அதன் மத்தியில தேவனை நாம் சரியான விதத்திலே பின்பற்றுகிறோமா என்பதை அறிந்து கொள்ள நம்மை சோதிக்க ஆண்டவர் சில நேரங்கள்ல சில பாதைகளின் வழியாக நம்மை நடத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்திரத்திலே அடைக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில முன்னாடி போனா பாத்தீங்கன்னா செங்கடலுக்கு நேராக வருகிறார்கள். எங்க போவது என்று தெரியல, எப்படி போவதுன்னு தெரியல, திகைக்கிறார்கள். வாழ்க்கையில தடுமாற்றம், எப்படி போவது, பாதை தெரியல. ஏன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய செங்கடல். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம என்ன செய்யணும், எப்படி முன்னே நடப்பது, அடுத்த அடி எப்படி எடுத்து வைப்பது என்று கூட தெரியாத சில சூழ்நிலைகள்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கலங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கிட்டத்தட்ட அந்த பகுதியில 75 to 100 அடி ஆழம் நிறைந்த பகுதி. அந்த இடத்துல பின்னாடி பார்த்தோம்னா பார்வோனுடைய சேனை வருகிறது. ஆனா ஆண்டவர் அந்த அடைக்கப்பட்ட நிலையிலையும் சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத சூழ்நிலையிலையும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ற காரியம், நீ சுதந்திரிக்க போகிற கானான் தேசம் உனக்கு முன்னாடி, அவனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்தார், நீ சுதந்திரிக்க போகிறது கானான் தேசம். ஆண்டவருடைய வார்த்தை இருந்தது, ஆண்டவருடைய தரிசனம் இருந்தது. ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில என் கூட இருக்கும் போது, நீர் எனக்கு முன்பதாக கடந்து போகும்போது, ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஆசீர்வாதங்களை நீர் எனக்கு தரப்போகிறீர். நான் வெற்றி சிறக்க போகிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு வாக்கு பண்ணின வாக்குத்தத்த வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைவேற்றி பெற்றுக்கொள்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர்
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கிறார். பார்வோனுடைய சேனை அமிழ்ந்து போனது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு தூரம் அவருடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்ய போதும், பல நேரங்கள்ல அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு விரோதமான முறுமுறுப்புகள், கீழ்ப்படியாமை சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து வருகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கேட்கணும், ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீ எவ்வளவோ நன்மைகளை செய்கிறீர், சிவந்த சமுத்திரத்தை கடக்கும்படியான ஒரு பெரிய அற்புதத்தை செய்து எங்களுடைய வாழ்க்கையில நன்மையை செய்கிறீர். மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ கோலை நீட்டு, செங்கடல் பிளக்கிறது. எங்கு வழி இல்லை என்று நெருக்கப்பட்டிருந்தார்களோ அந்த இடத்திலேயே ஆண்டவர் ஒரு பாதையை வைத்திருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில கூட பாதை இல்லை என்று உள்ள ஒரு சூழ்நிலையில, வழி இல்லை என்ற உள்ள ஒரு சூழ்நிலையில, நெருக்கப்பட்டு நிற்கிற ஒரு சூழ்நிலையில நீ கடந்து வரும்போது ஆண்டவர் நோக்கி பார்த்தால், ஆண்டவருடைய கண்கள் உண்மையில் நோக்கமாய் இருக்கிறது. அவர் உன்னை நோக்கி பார்க்கும்போது அவர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பாதையை ஆண்டவர் உனக்கு காண்பிப்பார். ஆண்டவர் சுற்றி போக சொல்லல, செங்கடல் வழியாகவே தான் ஆண்டவர் அவர்களை வழி நடத்தி வருகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில கூட போராட்டங்கள் வரலாம், உன்னுடைய வாழ்க்கையில கூட உனக்கு எதிராக ஒரு செங்கடல் இருக்கலாம். ஆண்டவர் அந்த இடத்தை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து பயந்து போகாதபடிக்கு அந்த சூழ்நிலையின் வழியாகவே நம்மை கடந்து போக வைத்தாலும் ஆண்டவர் அந்த இடத்திலே மகா பெரிய ஒரு அற்புதத்தை செய்ததை நாம் பார்க்க முடியும். பார்வோனுடைய இருதயம் கடினமுள்ள இருதயம். அவன் சொல்றான், ஜனங்களை விடாதீங்க, இஸ்ரவேல் ஜனங்களை விட வேண்டான்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வருகிறான். அந்த இடத்துல ஜனங்களுக்கு அற்புதத்தை கண்டும் பயந்து போகிறார்கள். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 19, 20 வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த இடத்துல யுத்தம் செய்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். முன்னாடி போய்கொண்டிருந்த மேகம், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த மேகம், தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னாக நின்றது. அதனால என்ன, எகிப்திய சேனை இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நெருங்க முடியாதபடிக்கு ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, மேகம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருந்தது, ஆனா சத்துருவுக்கோ அது ஒரு இருளாக இருந்தது. ஒரே தேவன் நம்மைக்கு நிழலாக நம்மை பாதுகாக்கிறார், தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆனா எந்த இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்ட எகிப்தியரோ அமிழ்ந்து போனார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் உன் கூட வருவாரானால், கர்த்தர் உன் பட்சத்துல இருப்பாரானால், உன்னை எந்த விதமான சத்துருவும் நெருங்க விட முடியாதபடிக்கு அவர் உன்னை சுற்றிலும் ஒரு நிழலாக இருந்து அவர் உன்னை பாதுகாப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எந்த சத்துருவும் நம்மை ஜெயிக்க முடியாது, எந்த எதிரிகளும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக செயல்பட முடியாது. ஒரே ஒரு காரியம், கர்த்தர் நம் பட்சத்துல இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையை நாம் வாழும்போது, கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். உன்னை காக்கும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வி படல, அவர்கள் அமிழ்ந்து போகல, செங்கடல் அவர்களை எதுவும் செய்ய முடியல. ஏன்னா தேவன் அவர்களோடு கூட இருக்கும் போது அற்புதம், தேவன் அவருடைய வாழ்க்கையில செயல்படும் போது அற்புதம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில கூட எந்த விதமான சூழ்நிலையின் வழியாக கடந்து போனாலும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நேராக நம்மை விட்டுக் கொடுக்கும் போது, தேவனுடைய சமூகத்துக்குள்ளே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில
அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2வது வசனத்துல இப்படியாக நாம் பார்க்கிறோம். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் செங்கடல் வழியாக கடந்து வந்து சமுத்திரத்தின் உள்ளாக கடந்து வருகிறார்கள். ஆண்டவர் 1 பேதுரு 2வது அதிகாரம் 20-21வது வசனத்துல பார்க்கப்பட்டது போல 1 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்துல சொல்லப்பட்டது போல ஆண்டவருடைய சமூகத்திலே தேவன் அவரை பின்தொடர்ந்து வரும்படியாக சில மாதிரிகளை நமக்கு காண்பித்து வைத்திருக்கிறார். அவருடைய பாடுகள், அவருடைய அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து வர வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளின் படி நாம் நடந்து வரும்போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷனாக பழையவைகள் எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு, பழைய மாம்சமான காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு தேவனுடைய சமூகத்திலே நாம் கடந்து வரும்போது புதிய மனுஷர்களாக நாம் காணப்படுகிறோம். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செங்கடலை கடந்த போது ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இதுவரைக்கும் பலவிதமான முறுமுறுப்புகள், ஐயோ எங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று கேள்விக்குறியோடு இருந்த ஜனம் ஆண்டவருடைய அற்புதத்தை கண்டு கொண்ட போது அவர்கள் தேவனை துதித்து மகிழ்ந்ததை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில கூட இந்த காலை நேரத்துல பலவிதமான சூழ்நிலைகளின் வழியாக நீ வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உன்னை மகிழ்ந்து களிக்கூற பண்ணுவார். உன்னை செங்கடலின் வழியாக கடந்து போக செய்வார். அவருடைய கரம் உன்னோடு கூட இருக்கும். உனக்கு எதிராக எப்படிப்பட்ட சத்துருக்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட மோசங்கள் ஏற்படும்படியாக உன்னை தாக்கும்படியாக வந்தாலும் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை சுற்றிலும் ஒரு மதிலாக இருந்து உன்னை காக்கும்படியாக அவர் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த மிரியாமுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 86 வயது நிறைந்த மிரியாம் பாடுகிறாள் ஆண்டவரை துதித்து. சுமார் 20-30 லட்சம் ஜனங்கள் உண்டு. அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை பாடிக்கொண்டு போகிறார்கள். நாம் தேவனுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கிறோமா? அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நடத்துகிற பாதையில சந்தோஷத்தோடு கூட கர்த்தரின் கூட இருக்கிறார், வனாந்திரத்திலே ஆண்டவர் என்னை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நாம் விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு பகுதியிலையும், சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை சோதித்து பார்க்கிறார். ஆனா அதே நேரத்துல ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள் எனக்காக நிற்கிறாளா? என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு என்னை பின்பற்றுகிறாளா? எல்லாவற்றுக்கும் என்னை நோக்கி பார்க்கிறாளா? அல்லது மனிதனை தேடி போகிறானா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி விட்டு கொடுக்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை முழுசா, ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர், ஆண்டவரே நீர் மட்டும் கூட இருந்தா போதும் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட செங்கடல் உனக்கு முன்னாடி வந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பார்வன் நமக்கு எதிராக பின்தொடர்ந்து வந்தாலும் சரி, எதுவுமே பாதையே தெரியாத சூழ்நிலை வழியாக நீ கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்ற காரியம், நான் கூட இருப்பேன், நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவேன், மேக ஸ்தம்பமாக நான் உனக்கு இருந்து பாதுகாப்பை கொடுப்பேன், அக்கினி ஸ்தம்பமாக நான் இருந்து உனக்கு பாதுகாப்பை கொடுப்பேன். மற்ற ஜனங்களுக்கு வித்தியாசமான பாதையாக இருக்கலாம், ஆனா உன்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு இளைப்பாறுதலை, உன்னுடைய வாழ்க்கையில நான் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலின் பாதையின் வழியாக நடத்தி வந்தாரோ அதே வண்ணமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தி வருவார். ஆனா ஆண்டவர் விரும்புகிற காரியம், எல்லா நேரத்திலையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரை துதிக்கிறவர்களாக, ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக, ஆண்டவர் நமக்கு வைத்த மாதிரியை பின்பற்றி வருகிறவர்களாக, ஆண்டவர் நமக்கு காண்பித்த பாதையை, அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்.
உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் நடத்தி வருகிற பாதையில சில நேரங்கள்ல தடைகள் வரும்போது முறுமுறுத்து கொண்டிருக்கிறோமா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படுகிறது ஆண்டவரே என்று சொல்றோம்னா, ஆண்டவர் நம்மை சோதித்து பார்க்கும் போது, சில நேரங்கள்ல ஆண்டவர் அனுமதிக்கும் போது, அந்த பாதையில நாம் கடந்து வரும்போது அதில் ஆண்டவர் பல காரியங்களை கற்றுத் தருகிறார். அதே வண்ணமாக அவர் நம்மை விட்டு ஒரு போதும் கைவிடுகிற தேவன் அல்ல, ஒரு போதும் நம்மை விட்டு அவர் வழி விலகுகிற தேவன் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில இந்த கால நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என்னை முழுசா நான் உன்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு முன்னாடிப்பட்ட எப்படிப்பட்ட செங்கடல் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக நான் கடந்து போனாலும், என் கர்த்தர் என் கூட இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு கூட, ஆண்டவரே நீர் எனக்கு ஆதி நாட்களிலே என்னென்ன நன்மைகளை செய்தாரோ, ஆண்டவரே எந்தெந்த வழிகளின் வழியாக என்னை நடத்தி வந்தீரோ அவைகளை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவரே, அவைகளை நான் மறந்து போக மாட்டேன். இம்மட்டுமாக நடத்தின தேவன் இனிமேலும் என்னை நடத்த வல்லமை உள்ள தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலை நேரத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். அவனை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி, ஆமென். ஆண்டவரே நன்றி தகப்பனே, அவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி 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 என்று சொல்லலாமா? ஏசப்பாவை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்போம், ஏசப்பாவை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிப்போம், அப்பாவை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்போம். ஆமென் ஆண்டவரே. அவியானவரே உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே கூட உம்முடைய சமூகத்துல வந்து நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த தருணத்திற்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து கானான் தேசத்துக்கு நேராக சுதந்திரித்துக் கொள்ள போகக்கூடிய அந்த நல்ல தேசத்துக்கு நேராக நீ நடத்தி வருகிறோ, அதே வண்ணமாக எங்களையும் நீ நடத்தி வருகிற அன்புக்காக நன்றி ஆண்டவரே. பாவ வாழ்க்கையிலிருந்து சாப வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்து, ஆண்டவரே பரம கானானுக்கு நேராக நீர் எங்களை வழி நடத்தி வருகிற அன்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரே நீ நடத்தி வருகிற இந்த பாதைகளிலே ஆண்டவரே சில செங்கடல்கள் வந்திருக்கலாம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான பார்வோன்களுடைய ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன், வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லி எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்த்து கர்த்தரை சார்ந்து இருக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவீராக. நாங்கள் கர்த்தரையே சார்ந்திருக்கும் போது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற அன்புக்காக உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நீர் எங்களுக்கு இறங்குகிறீர் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய குமாரர் உம்முடைய குமாரத்திகள் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக தகப்பனே. அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களுக்காகலாம் உம்முடைய சமூகத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார்களோ நீர் அவைகளுக்கு நீர் பதில் கொடுக்கிற அன்புக்காக நன்றி. இந்த நாளிலே அவர்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கட்ட ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கட்ட ஆண்டவரே. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை நீர் கொடுப்பீராக, பலனை கொடுப்பீராக. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு உண்டு, என்னை பாதுகாக்கிற கிறிஸ்து என்னோடு உண்டு, எனக்கு அடைக்கலமான கிறிஸ்து என்னோடு உண்டு ஆண்டவரே. என்னை சரியான பாதையிலே நடத்துகிற வழியை காண்பிக்கிற கிறிஸ்து என்னோடு உண்டு என்று சொல்லி எல்லாவற்றையும் நோக்கி பார்க்க உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நீர் மாற்றுவீராக, ஒவ்வொருத்தரையும் நீர் அதற்கேற்ற பாதையிலே வழி நடத்துவீராக ஆண்டவரே. அவருடைய போக்கிலும் வரத்திலும் நீர் கூட இருந்து வழி நடத்துவீராக. செய்கிற வேலைகளிலே உண்மையும் உத்தமமாக ஒவ்வொருத்தரும் நாங்கள் செயல்படக்கூடிய கிருபை தருவீராக. கர்த்தர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அநியாயமாக எந்த ஒரு காரியமே எங்களுக்கு வேண்டாம். அநியாயமாக வருகிற ஆசீர்வாதங்கள், அநியாயமாக வரக்கூடிய சம்பத்துகள் அது சாபத்தை கொடுக்கும். நமக்கு அது எதுவுமே வேண்டாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம்
ஆசீர்வாதம் மட்டும் இருந்துச்சுன்னா அது நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் சாபத்தை அல்ல, ஆசீர்வாதமாகவே இருக்கும். நம்முடைய சொந்த புத்தியினால எந்த விதமான தவறான பாதையிலையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டாம். ஆண்டவருடைய பாதையில மட்டும் காத்திருந்து, ஆண்டவரே இயேசுவேன்னு சொல்லி காத்திருந்து அவர் சொல்லுகிற பாதையில நாம் செயல்படும் போது நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீர் அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி, நீர் எனக்கு அந்த பலனை கொடுக்கிற அன்புக்காக நன்றின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலே கூட விசேஷமாக ஆண்டவர் கொடுத்த அருமையான நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்களை, திருமண நாட்களை கொண்டாடுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த வருடத்திலே ஆண்டவர் செழுமையான பாதையிலே அவர்களை நடத்த வேண்டும், செழிப்பான பாதையிலே நடத்த வேண்டும். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய நாட்களை பசுமையானதாக புல்லுள்ள வெளியிலே ஆண்டவர் மேய்க்கக்கூடிய அந்த மேய்ச்சலை கண்டு கொள்ளும்படியான கிருபைகளை ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய குடும்பங்களிலே இருப்பதாக. கர்த்தர் அவருடைய நாட்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இன்னும் அநேக ஆயுசு நாட்களை காணும்படியான கிருபைகளை தேவன் செய்வாராக. ஆண்டவர் கொடுத்திருக்கிற பலனோடு இன்னும் இரட்டிப்பான அபிஷேகத்தோடு இரட்டிப்பான வல்லமையோடு கூட தேவனுக்காக பல காரியங்களை செய்ய, தேவனுக்காக செயல்படக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பாராக. ஆண்டவர் பலத்த காரியங்களை, இதுவரைக்கும் செய்திராத அற்புதங்களை அருமையான தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் வருகிற நாட்களிலே பல தேசங்களுக்கு ஒரு மகிமையுள்ள பாத்திரமாக ஆண்டவர் பிள்ளைகளை மாற்றுவாராக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சகல ஜாதிகளும் உம்மை அறிந்து கொள்வதற்கு ஏற்ற ஆண்டவரே பராக்கிரமம் உள்ள ஆண்டவரே ஒரு சேனையாக நீர் மாற்றுகிற அன்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே கூட தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த கேள்வியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எதிர்காலம் எப்படிப்பட்டது என்று சொல்லி, ஒரு பெரிய செங்கடல் என்னுடைய வாழ்க்கையில என்ன எதிர்காலம் என்று சொல்லி நிற்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செங்கடல்களிலே பாதையை உருவாக்குகிற தேவர் அருமையான பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கிற அன்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பலவீனங்களோடு கூட, சரீரத்திலே சோர்வோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சோர்வுகளை நீர் மாற்றி போடுவீராக. அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் அவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்வீராக, மகத்துவமான காரியங்களை செய்வீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆவியானவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்முடைய பிரசனம் இருக்கட்டும், உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்த வழி நடத்தட்டும். ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பீராக, பலப்படுத்துவீராக. இந்த நாட்கள் ஆசீர்வாதமான நாட்களாக ஒவ்வொருத்தருக்கும் மாற்றி எங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. அப்பா உம்மோடு கூட நாங்கள் நெருங்கி ஜீவிக்கும்படியான கிருபைகளை கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை நீர் கொடுப்பீராக, நல்ல புத்தியை கொடுப்பீராக. நன்றாக படிக்க ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல கிருபைகளை கொடுப்பீராக. நாளை ஆசீர்வதித்து கொடுக்கும் அன்பின் கரத்துல தாழ்த்தியார் படிக்கிறோம். கர்த்தர் தாமே மகிமைப்படும். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவரும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக, பாதைகளை உருவாக்கி கொடுப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில நிலைவரமாக தங்கட்டும். ஆமேன், ஆமேன். God bless you.